ஹலோ சினிஃபைல்ஸ், வாங்க பேசலாம் பழகலாம் சினிமா. ஸோ இன்றைக்கி என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 தி ரூல். அதுதான் இடையில ஒரு சின்ன ஒர்க்னால கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. ஸோ மாசா இறங்கலாமே அப்படின்னு புஷ்பா 2 படத்துக்கு போனால், மாசா இறங்குறதுக்கு முன்னாடியே நம்மளை தமாஸ் ஆக்கி விட்டாங்க. அப்படி தான் இந்த படத்தில் சொல்லணும். புஷ்பா 2 புஷ்பா ரைஸ் ஆகிட்டாரு ஃபஸ்ட்டு பார்ட்டில். இந்த பார்ட்டில் ரூல் பண்ணுறாரு. ரூல் பண்ணாரான்னு கேட்டால் ரூல் பண்ணார். யாருன்னு கேட்டால் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காடுறாங்களா ஆடியன்ஸு, அவங்கள நல்லா ரூல் பண்ணுறாரு 3.5 மணி நேரம். பயங்கர ரூலிங். ஐயோ எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு எதுக்கு 3.5 மணி நேரம்னு தெரியல. ஏன்னா படத்தில் கதைன்னு ஒன்று இருந்திருந்தால் அது 3.5 மணி நேரம், அந்த கதை 3.5 மணி நேரம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஓகே, 3 மணி நேரம் அந்த படத்துக்கு தேவை. ஒரு இது போகுது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போகுது, இல்லை ஒரு ஸ்டோரி அந்த லைன் எண்ட் பண்ணணும்னா, அந்த தீம் கம்ப்ளீட் ஆகணும்னா ஒரு அவ்வளோ அந்த டைம் நீடாக இருக்குது அப்படின்னா ஓகே. இந்த படத்தில் அப்படி ஒரு எப்படி சொன்னால் ஸ்டோரியாக என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரில. இந்த ஒரே படத்தில் 4 பார்ட்டாக வச்சு 4 ஸ்டோரி ஒன்று பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி. ஆக்ஷன் தான் இந்த படத்தில் ஸ்டோரி. சண்டை தான் கதை. ஒரு ஒரு சீன் தான் அந்த படம். எப்படி சொல்கிறேன்னா, அதாவது ஒரு சீன் நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு சண்டை முடிஞ்சால் அந்த சீன் கட்டு, அவ்வளோதான். அந்த இடத்துல அந்த இது கட் ஆயிரும். அடுத்தது இது இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னே தெரில. உண்மையாலுமே சொல்ல போனால் சுகுமார் சார்கிட்ட இப்படி ஒன்று தெரியல. நான் அவரோட ஒரே ஒரு மூவி பார்த்துருக்கேன், என்னென்னா ரங்கஸ்தலம் படம். அந்த படம் பார்த்து உண்மையாலுமே எனக்கு அவர் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தாலுமே ஒரு வெல் கிராஃப்டட் மூவி அந்த ரங்கஸ்தலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராம் சரண் சார், நம்ம ஈரம் பட ஆதி சார் அண்ட் சமந்தா மேம், இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி ஒரு மூவியை கொடுத்துட்டு தான் இது புஷ்பா ரைஸ் அப்படின்னு ஒன்று வர்றாரு. ஸோ அந்த படமும் பார்க்கும்போது ரங்கஸ்தலம் அளவுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் ஓகே, ஆவரேஜாக ஓகேவாக இருந்துச்சு. லிட்டரலி அப்படியே ஆவரேஜாக ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துக்கு போனேன்னு கேட்கும்போது, புஷ்பா ரைஸில் செகண்ட் ஹாஃபில் ஃபாஃபாவுக்கு உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. ஃபாஃபா உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு எண்டில் ஃபாஃபாவும் அல்லு அர்ஜுனும் நிற்க வச்சு முடிச்சிருப்பாங்க. அது ஒரு ராவாக ரேம்பேஜாக இருக்கும். அப்படி இருக்கிற படத்துக்கு செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஃபா உள்ளே இருக்காருங்களே எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி நம்பிக்கை வரும். உண்மையை சொல்ல போனால் புஷ்பா 1ல் செகண்ட் பார்ட்டில் ஃபாஃபா இருந்ததுனால தான் நிறையா பேர் அடுத்தே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பார்ட் 2க்குமே ஃபாஃபா மேலேயும் அல்லு அர்ஜுன் சார் மேலேயும் ஒரு இதாக இருக்கும், கிளாஷ் இருக்கும். ஆன்டகனிஸ்ட் ப்ரொட்டகனிஸ்ட்டுங்கில் அப்படி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. பட் லிட்டரலி பார்த்தா ஃபாஃபா ஒரு 5-6 சீனுக்கு தான் வருவார். அதுக்கு மேலே ஃபகத்வாஜிலே இருக்க மாட்டார். புஷ்பா பட்டம் ஃபுல்லாக புஷ்பா யார் தெரியுமானா எண்டில் என்ன ஆயிருந்தா நமக்கே ஒரு டவுட் வந்துடும், உண்மையாலுமே யார் தாண்டா புஷ்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அல்லு அர்ஜுன் சாரே அப்படி புஷ்பானா யார் தெரியுமா, யார் தாங்க புஷ்பா, கடைசியில் ஒரு வழியாக சொல்லுங்க, அப்போ நீங்களும் புஷ்பா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு சண்டை வரும். அதாவது அதான் அல்லு அர்ஜுன் சாரோட என்ட்ரி. அந்த என்ட்ரி சைனாவில் நடக்கும். சைனாவில் நடக்கிற கதை சரி. சைனாவில் இந்த மாதிரி அந்த செம்மர கட்டை சந்தன கட்டை போயிருக்கு. ஸோ பேமெண்ட் வரல. இவரே அல்லு அர்ஜுன் சாரே டைரெக்டாக போகிறாருன்ற மாதிரி இருக்கும். அங்கே போய் ஒரு சண்டை நடக்குது. அதுதான் இன்ட்ரோ புஷ்பாவோடது. சண்டை நடந்ததுமே அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் வந்தால் எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னே சுத்தமாக தெரியல. அந்தளவுக்கு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தில். அங்கே போனால் 40 நாளில் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே ஒருத்தவங்க இருக்கிறான், சோறு தண்ணி இல்லாமல் இருக்கான். ஆனால் 40 நாளில் உட்காந்து சைனா படிக்கிறாங்க, ஜாப்பனீஸ் படிச்சிருக்கான். 30 நாள் ஜாப்பனீஸ் கற்றுக்குது அப்படின்னு. ஜாப்பனீஸ் பேச வேண்டியவன் தமிழ் பேசுகிறான். அவனுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரு. அவன் நீ உனக்கு என்னப்பா தெரியும், தமிழ் தெரியுமா தெலுங்கு தெரியுமான்னு இருக்கிறாரு. அங்கேருந்து புஷ்பா ஜாப்பனீஸில் பேசுகிறாரு. அப்படி தான் 30 நாளில் நான் ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் கண்டெய்னரில் சும்மா உட்காந்துருந்தேன் மாத்தியான். என்ன சொல்கிறதுனே தெரில. இது இப்படி ஒரு ஓப்பனிங் சீனு, இனிஷியல் சீனு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா அடுத்த சீனே பகத்வாஜில் உள்ளே கூப்பிட்டு வராங்க. அவர் மாறுவேஷத்தில் போய் இந்த செம்மரை வெட்டுறவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க. பிடிச்சா இங்கே புஷ்பா என்ன பண்ணிடுறாருன்னா, போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே காசு கொடுத்து ஒவ்வொரு போலீஸுக்கும் லைஃப் டைமில் நீ சர்வீஸ் ஃபுல்லாக இருந்தால் நீ வாங்குகிற லஞ்ச பணம், உன் சம்பளம் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி எல்லாத்துக்குமே மூட்டையாக பணத்தை கொடுத்து விட்ருவாங்க. பிடிச்சிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் புஷ்பா கூட்டிகிட்டும் போயிடுவார். கூப்பிட்டு போனால் அவ்வளோ சாங்ஸு
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சாங்ஸு, செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு 2 3 சாங்ஸ் வருது. 3.5 மணி நேரத்தில், அதாவது எப்படி சொல்கிறேன்னா 3.5 மணி நேரத்துக்கு, அதான் சொன்னேன்ல 3.5 மணி நேரத்துக்கு இவங்களுக்கு வந்து கதை எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பாட்டு தேவைப்படுது டைம் இழுக்கிறதுக்காக. அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த சீன்லேயும் ஒரு சாங்கு ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட்டில். எதுக்கு அது என்னது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிறதுனே புரியல. உடனே புஷ்பா வந்து நினச்சிட்டா எதை வேணால் நடத்திடுவார் அப்படின்ற மாதிரி தான் ஒன்று இருக்கும். அதாவது புஷ்பாவோட அரகன்ட்டே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி இருக்கும்னா, என்ன நீ எதனால் ஒதுக்குனியோ அதை நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் ஆய் காட்டுவேன்ற மாதிரி இந்த இதில் இருக்கும். இங்கே வந்து அவங்க ஒய்ஃபு இவங்க ரஷ்மிகா மந்தனா, அந்த அம்மா வேறு சாமி ஐயோ உயிரை எடுக்குது. பொது பாடாப்படுத்திட்டானுங்க படம் ஃபுல்லாக. என்ன சொல்கிறதுங்க, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். வீட்டில் இருக்கேன், ஸோ நிறைய விஷயம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அம்மாவை தொட்டா பக்கத்தில் உட்காந்தா அம்மாவுக்கு ஃபீலிங்ஸ் ஆகிடும். உடனே புஷ்பாவை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் யாருமா நீ என்னமா படம் எடுக்க சொன்னால் என்னடா எடுத்துகிட்ருக்கேன்னு பின்னாடி இருந்து கமெண்ட் கொடுத்துட்ருக்கானுங்க. யாரும் என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா லிட்ரலி எண்ட் ஆஃப் த டே இந்த புஷ்பா 2வோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்களான்னு கேட்டால் எனக்கு வந்து ரொம்ப டவுட்டு. ஏன்னா அப்படி ஒரு கதையே கிடையாது. ரூல் பண்ணுறான், செம்மரம் கடத்தணும், ஃபகத் ஃபாசில் கூட சண்டை, சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாம் புஷ்பாவுக்கு என்ன தான் இதாக இருந்தாலும் ஃபகத் ஃபாசில் கூட சண்டை போடாதீங்க, சேர்ந்து ஒரு இதாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்க ரஷ்மிகா மந்தனா ஒரு ஃபோட்டோ வேணும்னு கேட்குறாங்க சிஎம் கூட. சிஎம் வந்து ஸ்மக்லர் கூட எல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம்ஏ சேஞ்ச் பண்ணுறாரு காசை இறக்கி. ஸோ அந்த காசை இறக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மங்களசீனுக்கிட்ட போகும்போது மங்களசீன ஆட்டையை போடுறான். மங்களசீனுக்கிட்ட இருந்து டேரெக்டாக முருகன்கிட்ட கொண்டு போனால் 1.5 கோடி அப்படின்ற மாதிரி தான் முருகன்கிட்ட கொண்டு வாங்க. முருகன்கிட்ட இருந்தே டேரெக்டாக டீலருக்கு போனால் அவன்கிட்ட எவ்வளோ கோடின்னு கேட்கும்போது கட்டைக்கு 2.5 கோடியோ 5 கோடியோ என்னமோ சொல்லுவாங்க. 2000 டன் தரேன் 5000 கோடின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக அதை இறக்கணும். அதை இறக்கும்போது ஃபகத் ஃபாசில் சார் கூட சண்டை வரும், எல்லோரும் சமாதானம் போகும்பாங்க. அந்த ஒரு அது ஒரு சீனு. சமாதானமாக சரின்னு சொல்லிட்டு போயிடுவார். போயிட்டு ரிட்டன் வந்து ஒரே அடியாக காரோடு அடித்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவார். அங்கேருந்து அந்த செம்மரக்கட்டையை நான் இந்த டேட்டில் கடத்துகிறேன், முடிஞ்சா பிடிச்சிக்கன்ற மாதிரி இவர் வந்து கடத்திட்டு போயிடுவார். எல்லாத்துக்குமே தெரியும் புஷ்பா ரூல்னால் அவர் ரூல் தான். ஃபகத் ஃபாசில் சாரே என்ன சொல்கிறதுன்னா ஒரு மாதிரி ரொம்ப இதாக தான் காமிச்சிருப்பாரு. லிட்டரலி இன்டர்வியூவில் கூட ஃபகத் ஃபாசில் சார் சொல்லியிருக்காரு. இப்போது அதையும் நாங்கள் நோட் பண்ணேன். என்னென்னா புஷ்பா 2வில் வந்து பெருசாக எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பட் டைரக்டர் மேலே இருக்க லவ்க்காக தான் அந்த படம் பண்ணேன் அப்படின்னு. பட் எனக்கு வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் சார் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, கதை எனக்கு பிடிக்கலைன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு ரொம்ப ப்ராடாக ஓப்பனாக சொல்கிற ஒரு ஆள் ஃபகத் ஃபாசில் சார். அது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஏன் அப்படி விட்டாருன்னு தெரியல. கதையே இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த படத்தில். அப்புறம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட்டாக இருக்குதுங்க, இது இவன் ஜக்கா ரெட்டிக்கு தங்கச்சி தம்பி ஒருத்தர் இருந்தாங்களா, அவன் நான் ஒரு செகண்ட் யோசிச்சதுக்கு ஞாபகம், ஆமாம் ஜாலி ரெட்டின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு அதுங்க. ஏன்னா லாஸ்ட் பார்ட்லேயே புஷ்பாவை வந்து அதான் சொன்ன, அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப ஹைப்பானதுக்கு காரணமே என்னென்னா, வெறும் ஃபகத் ஃபாசில் சார் மட்டும் இல்லாமல் மங்களசீன் அவன் ஒய்ஃபு, ஜாலி ரெட்டி, அப்புறம் ஜக்கா ரெட்டியும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி தான் காட்டுவானுங்க. பட் இந்த பார்ட்டில் ஜக்கா ரெட்டியை ஒரு 2 3 சீன் காமிச்சானுங்க. அதனால் நிறையா பேர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து புஷ்பாவை இது பண்ண போகிற மாதிரி. இந்த பார்ட்டில் வந்து யாருமே வர மாட்டாங்க. ஜாலி ரெட்டி வர மாட்டான், மங்களசீன் வருவான். மங்களசீன் பொண்டாட்டி தான் ஒரு 2 3 சீனில் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். மங்களசீன் ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்கும். போயிட்டு ஃபகத் ஃபாசில் பின்னாடி ஒழிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஃபகத் ஃபாசில் தான் ஒரு சில இதெல்லாம் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, அதான் சொன்னல, இப்போ என்னென்னா நேராக சென்ட்ரல் மினிஸ்டரே, அதாவது நம்ம பிஎம் மாதிரி, அவரோட கட்சியில் அவரோட தம்பி பையன் சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்றாங்க. அவன் தம்பி ஒருத்தர் இருக்காரு. தம்பி பையன் வந்து இவங்க அண்ணன் பொண்ணை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிடுவான். அதனால கோவப்பட்டு புஷ்பா வந்து அவனை கொன்றுவான். கொன்னால் எல்லாம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து சென்ட்ரல் மினிஸ்டரு இவர் ஜாலி ரெட்டி, மறுபடியும் அதே மங்களசீன் அவன் பொண்டாட்டி. இந்த பார்ட்டில் ஃபகத் ஃபாசில் வந்து தன்னைத்தானே அப்படியே தீ வச்சு எரிச்சுக்குவார் செம்மரக்கட்டையோட.
ஆனால் எரிஞ்சு போன பக்கத்து பார்த்துட்டு திரும்ப வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா போன பார்ட்டில் வேறு மாதிரி காமிச்சு அந்த படத்தை வந்து செகண்ட் பார்ட்டை ரூல் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கீங்க. இல்லை ரேம்பேஜ் வேறு, புஷ்பா 3 இது ரேம்பேஜ் வேறு, அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆக மொத்தம் புஷ்பா 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதை அப்படின்னு என்ன சொல்லணும்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக சொல்ல தெரில. மேபி படம் பார்த்தவங்க இல்லை பார்த்துட்டேன்னு நினைக்கிறவங்க யாராவது புஷ்பா 2வோட கதை இதுதான் அப்படின்னா அதை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. கை சொல்லுங்கள், கதை என்னன்னு யாராவது சொல்லுங்கள் ப்ளீஸ், புஷ்பா 2 கதை என்னன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் கேட்கணும். ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்களுக்கு பிரவீன். ஒரு நல்ல படத்தில் இருந்தாலும் சந்திப்போம். அப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேப்பெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக தொடர்ந்து படம் வந்துக்கிட்டே இருக்கும். போடுவோம். அப்போ இந்த மாதிரி ஏதாவது படம் மாட்டோம், அந்த படத்தையும் போடுவோம். அந்த படத்தை போடுவோம், நல்ல படமாக போடுவோம். சரிங்களா? ஸோ ஆல் த சினிமா கம்யூனிட்டி ஜாயின் டுகெதர், ஒன்றா சேர்ந்து லேர்ன் பண்ணலாம், பேசலாம், பழகலாம்.